10 லட்சம் வரைக்கும் வந்து ஸ்லாபை மாற்றுறது, 15 லட்சம் வரைக்கும் டேக்ஸ்ன்றது ஜீரோ பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் சில அசோசியேஷன்ஸ் மூலியமாக நிறையவே ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 0.01 பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் இப்போ எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து டீட்டெயில்ஸ் வருதோ, டாக்ஸேஷன் வருதோ, அந்த மாதிரி இதுவும் வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டு கப்பல் ஆஃப் குவார்ட்டர்ஸ் வந்து ஜிடிபியோட க்ரோத் ரேட்ன்றது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அது பூஸ்ட் பண்ணுற விதமாக ஏதாவது கொஞ்சம் ஸ்லாப் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ்பரம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து இந்த பட்ஜெட்டை பற்றி தாங்க. ஸோ பட்ஜெட் வந்து வரப்போகுது. நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன், நிறைய சேனல்ஸ் பார்த்துட்ருக்கேன். பட்ஜெட் அப்படின்னாலே இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இது வந்துடுமா, 10 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இருக்காதா, 15 லட்சம் வரைக்கும் மிடில் கிளாஸ்க்கு இனிமேல் டேக்ஸ் இருக்காதா, மிடில் கிளாஸ் டெஃபினேஷனை மாற்றணுமா, அது எப்படின்னு தெரியல. பட்ஜெட் வரப்போகுதுனாலே வந்து ஆளாளுக்கு என்னென்னமோ வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. பட் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்றது நம்ம ஒன்று யோசிக்கணும். சரி, இப்போ நமக்கு டாக்ஸேஷன் அந்தளவுக்கு குறைக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஜிடிபியோட க்ரோத் ரேட் கம்மியாக தான் இருக்குது. அது பூஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் 10 லட்சம் வரைக்கும் வந்து ஸ்லாபை மாற்றுறது, 15 லட்சம் வரைக்கும் டேக்ஸ்ன்றது ஜீரோ பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பேசிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் சில அசோசியேஷன்ஸ் மூலியமாக நிறையவே ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து 0.01 இப்போ கரெக்டாக வந்து டிடிஎஸ் வந்து பார்த்தோன்னா 1%, 0.01 பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதையும் வந்து நம்ம ஒரு ஸ்டாக் பாடி கொண்டு வந்து லாங் டேர்மு, ஷார்ட் டேர்ம் இந்த மாதிரிலாம் கொண்டு வாங்க. ஆஸ் யூஷுவல் இப்போ எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து டீட்டெயில்ஸ் வருதோ, டாக்ஸேஷன் வருதோ, அந்த மாதிரி இதுவும் வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் வந்து கேட்டுட்ருக்காங்க. பட் அதுவுமே இந்த பட்ஜெட்டில் வருமா அப்படின்றது வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். என்னோடய ஒப்பீனியன் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. இந்த வருஷத்துலேயும் பண்ணுவாங்களான்னு டவுட் தான். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டெலாம் பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு டேக்ஸ் குறைஞ்சிரும். ஏன்னா இவங்க கொடுக்குற ஹைப்பை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பயங்கரமாக ஒரு மைண்டில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு கடைசியில் எதுவுமே இல்லாத போது வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் இதே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு எந்த வித எக்ஸ்பெக்டேஷனே நீங்கள் வச்சுக்காதீங்க. ஸோ லாஸ்ட்டு கப்பல் ஆஃப் குவார்ட்டர்ஸ் வந்து ஜிடிபியோட க்ரோத் ரேட்ன்றது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அது பூஸ்ட் பண்ணுற விதமாக ஏதாவது கொஞ்சம் ஸ்லாப் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நியூ ரிசைமில் வந்து ஸ்லாப் ரேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெருசாக இம்பேக்ட் வருமா அப்படின்னா வந்து ஒன்றும் வர வாய்ப்பு இல்லை. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் மைண்டில் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வரலன்னா வந்து கடுப்பாகாதீங்க. கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா கிரிப்டோவில் நிறைய க்ரே ஏரியா இருக்குது. அப்படி நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து எல்லாமே வீடியோ கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பாயிண்ட் ஆஃப் டாக்ஸேஷன் எப்போது, என்னென்ன அசெட் டெஃபினிஷன் என்ன, ஸ்வாப்பிங்னா என்ன டெஃபினிஷன், ஸ்வாப் பண்ணும்போது டேக்ஸ் வருமா, ஏன்னா அது நிறைய வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மைனிங் பண்ணும்போது எப்படி பண்ணணும், இல்லை ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா எப்படி பண்ணணும், இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து இருக்குது. இது எல்லாமே சில டயத்தில் வந்து கொஞ்சம் க்ரேயாக போய் முடியுது டிடிஎஸ் பர்ஸ்பெக்டிவ்லேயும் கூட. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணாங்க இந்த பட்ஜெட்டில் அப்படின்னா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் டேக்ஸ் குறையாட்டியும் இந்த டெஃபினிஷன்ஸு கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்து கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்தாங்க. அது கொடுத்தாலே வந்து ஒரு சந்தோஷமான விஷயந்தான். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டிடிஎஸ் குறைக்கிறதோ இல்லை வந்து இதை ஸ்டாக் மாதிரி கொண்டு வந்து டேக்ஸ் குறைக்கிறதோ அப்படின்றது வந்து டவுட்டு தான். பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பட்ஜெட்டில் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ்பரம். தேங்க்யூ.